எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாம்பே குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். சுவையான பாம்பே குழம்பு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் இங்க இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். 2 வெங்காயம், 5 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள், சுவைக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 கப்பு உடைச்சக்கல்ல, 1 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, 8 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இது 5 தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னென்ன அரைக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ உடைச்சக்கல்ல, மிளகு, சோம்பு, தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒண்ணா அரைச்சிடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். வானிலை சூடாயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றலாம். தேவைக்கேற்ற எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது நல்லா சூடாகும். பட்டை லவங்கம் போட்டாச்சு. அடுத்தது பச்சை தக்காளி இளம் சூட்ல இது கொஞ்சம் வதங்கும். வதங்கியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள், சுவைக்கு உப்பு, 2 ஸ்பூன். இது நல்லா கொஞ்சம் வதக்கும். வதக்கிட்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பச்சை மிளகா போடுறோம், இல்லை மிளகு போடுறோம், அதனால காரம் தேவைக்கேற்ற காரம். அதுக்கப்புறம் தண்ணி. இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த தேங்காய் அரைச்ச கலவைய இதுல ஊத்திட்டு கலரிட வேண்டியதுதான். கலரி ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கொதிச்சிருச்சு. இப்ப கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதா. காரசாரமான சுவையான பாம்பே குழம்பு ரெடி. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.